அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஃபினோ பேமெண்ட் பேங்க்ல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். சரிங்களா? ஸோ நம்ம ஃபினோ பேமெண்ட் பேங்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நெறைய பேர் கஸ்டமர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பில் பேமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஒரு எம்எஃப்ஐக்கு வந்து ஒரு கஸ்டமருக்கு பணம் கட்டணுமோ, இல்ல ஒரு ஈபி பில் கட்டுறது, மொபைல் ரீசார்ஜ் அந்த மாரிலாம் வருவாங்க. சில பேர் இந்த எல்ஐசி பணம், இந்த மாரி இன்சூரன்ஸ ரெனியூவல் பண்ணுறதுக்காகலாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கஸ்டமரோட மொபைல் நம்பர எழுதிட்டு, அவங்க கஸ்டமரோட மொபைல் நம்பர டைப் பண்ணிட்டு, நம்ம வந்துட்டு அவங்களோட டீட்டெயில் அவங்களுக்கு என்ன ரெக்யூர்மெண்ட்டோ அத நம்ம பண்ணி குடுப்போம். சரிங்களா? ஸோ நார்மலா பண்ணும்போது ஏனோ தானோ ஏதோ ஒரு நம்பர் நம்ம தேவை தானே, ஏதோ ஒரு நம்பர போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் போவீங்க. ஆனா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில கொண்டாந்து விட்டுரும். சரிங்களா? ஸோ நம்ம எந்த பில் பேமெண்ட் பண்ணாலும் சரி, சரியான கஸ்டமரோட மொபைல் நம்பர் வேணும். இன்கேஸ் அது ரீஃபண்ட் ஆகுது, அந்த இது ரிட்டர்ன் ஆகுது நம்ம பண்ற ப்ராசஸ் அப்படின்னா, நம்ம மறுபடியும் அந்த அமௌண்ட்ட நம்ம கிளைம் பண்ணணும் அப்படின்னாக்கா, சரியான மொபைல் நம்பரும், அந்த நம்பருக்கு போகக்கூடிய ஓடிபி இருந்தால் மட்டும் தான், அந்த அமௌண்ட்டுங்கிறத நம்ம வந்து ரிட்டர்ன் எடுக்க முடியும். சரிங்களா? இப்ப எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அனுபவம் ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த அனுபவத்த வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறோம். ஒரு எஸ்பிஐயோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து பிரீமியம் கட்டணும். ஒரு அமௌண்ட் இது வந்து ஓரளவுக்கு கம்மியான அமௌண்ட் தான். நெறைய பேர் வந்து நெறைய அமௌண்ட் போட்டுலாம் மாட்டிட்டுட்டு, பின்னாடி அந்த பணத்த எடுக்கிறது ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால எப்ப எந்த ப்ராசஸ் பண்ணாலும், மொபைல் நம்பருங்கிறது சரியான மொபைல் நம்பர மட்டும் குடுங்க. சரிங்களா? ஸோ இப்ப நாங்க வந்து எங்களுக்கு நடந்த இத வந்து நாங்க இப்ப காட்டுறோம் பாருங்க. ஜஸ்ட் பில் பேமெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு மொபைல் நம்பர குடுத்து நாங்க பண்ணிட்டோம். லாஸ்ட்டா அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்பருக்கு கால் பண்ணா, வேற அதர் கண்ட்ரில உள்ளவங்க பேசுறாங்க. அவங்க சொல்ற லாங்குவேஜ் புரியல. ப்ளஸ் இத வந்து அவங்க சைட்ல வந்து புரிய வைக்கவும் முடியல. சரிங்களா? ஸோ நீங்க வந்து பில் பேமெண்ட் போடும்போது இந்த மாரி தான் வரும். இதுல இந்த மினி ஸ்டேட்மெண்ட்ங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறது அதுல வந்துரும். சரிங்களா? ஸோ இத பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ரூ. 1500 வந்து நாங்க பில் பேமெண்ட் பண்ணுறதுக்காக பண்ணினோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு காட்டும். ஆக்சுவலா அது ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரிட்டர்ன் ஆனது எப்படியா இருந்தாலும் சரி, நீங்க மொபைல் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, எந்த சர்வீசஸ் பண்ணாலும் பில் பேமெண்ட்ஸு சரியான கஸ்டமரோட மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பர் பண்ணீங்களோ, அத என்ட்ரி பண்ணி போய் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சக்ஸஸ்ன்னு காட்டும். ஆக்சுவலா ஆனா இது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இது ஆக்சுவலா நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா, 2023ல 7வது மாசம் 16ஆம் தேதி நடந்தது. சரிங்களா? ஸோ இதில வந்து ரிவர்சல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னாக்கா, நமக்கு என்னென்னலாம் ரிவர்சல் வந்துரும். இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணி நமக்கு ரிவர்சல் வந்திருக்குனாலும் இங்க தான் வந்து நிக்கும். ஒரு ஈபி பில் கட்டி நமக்கு ரிவர்சல் வருதுனாலும் இங்க தான் வந்து நிக்கும். ஸோ நம்ம எந்த ரிவர்சல் பண்ணாலும் அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு இங்க போய் டீட்டெயில் பார்த்தோம்னா, ரிவர்சல்ல இருக்கிறது இங்க வரும். இந்த இடத்துல வந்து இப்ப ரீஃபயர், ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரீஃபண்டுங்கிறது நம்ம திருப்பி ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ரீஃபைங்கிறது மறுபடியும் நம்ம செலுத்துறது. இந்த ரீஃபைங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, ஃபியூச்சர் கரண்ட்லி நாட் ரொம்ப நாள் ஆனதுனால இத நம்ம வந்து ரீஃபயர் பண்ண முடியாது இப்போதைக்கு. சரிங்களா? சரி ஓகே. இருக்கிற பணத்த நம்ம ரீஃபண்ட் எடுக்கும். இருக்க பணத்த நம்மளோட வேலட்டுக்கு கொண்டு வந்துரலான்னு பார்த்தா, இந்த ரீஃபண்டுங்கிறத கிளிக் பண்ணோம்னா, அமௌண்ட், சார்ஜஸ், டோட்டல் அமௌண்ட்லாம் காட்டும். சரிங்களா? ஸோ இத நெக்ஸ்ட் குடுத்தோம் அப்படின்னா, நம்ம எந்த மொபைல் நம்பர் குடுத்தோமோ, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் போகும். ஆனா, அந்த நம்பர் நம்மகிட்ட இல்ல அப்படின்னாக்கா, அது அவ்வளோதான். ஸோ, இப்ப என்கிட்டயும் அந்த மொபைல் நம்பர் கிடையாது. ஸோ, இப்ப தான் நான் வந்து அஃபிஷியலா வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, அத ரிவர்சல் பண்றதுக்காக நான் டிக்கெட் ரைஸ் பண்றதுக்காக அனுப்பியிருக்கேன். ஆனா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2023 7வது மாசம் நடந்தது. ஸோ, அதனால வந்துட்டு யாருமே வந்து நீங்க எந்த ப்ராசஸ் பண்ணாலும் சரி, அத சரியான வழியில பண்ணுங்க. கஸ்டமரோட மொபைல் நம்பர் இல்லாமல் நீங்க ஏதோ ஒரு நம்பர போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவ வந்து கஸ்டமரோட மொபைல் நம்பர நீங்க செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து பில் பேமெண்ட் வந்து எந்த பில் பேமெண்ட் இருந்தாலும் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. உங்கள நம்பி வந்த கஸ்டமருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. சரிங்களா? ஸோ இது வந்து நெறைய பேருக்கு என்னதான் பண்றதுன்னே தெரியாம நெறைய பேரு முழிச்சுட்ருப்பாங்க. சில பேருக்கு சரியான மொபைல் நம்பரே என்டர் பண்ணி பண்ணியிருப்பீங்க. அதோட ப்ராசஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்கலாம். ஸோ அது எப்படி எடுக்கிறதுனா, இந்த ரிவர்சல்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி அதில தான் இருக்கும் உங்களுக்கு. அதில ரீஃபண்டுங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, எந்த மொபைல் நம்பர குடுத்தோமோ, அந்த மொபைல் நம்பருக்கான ஓடிபி வரும். அந்த ஓடிபிய குடுத்தோம் அப்படின்னா, நம்மளோட வேலட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்மளோட
ஃபினோவோட வேலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இஷ்யூ இருக்கவங்க இதை கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாளுங்க.